இன்று இரவு இந்த புனிதமான மேடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காவியமும் பாசம் தந்த பரிசு, பாசம் தந்த பரிசு என்று சொல்லக்கூடிய காவியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாவல். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால், தங்கள் வீட்டிலே குழந்தைகள் தவறித்தால் எத்தனை போல் மன்னிப்பீர்களோ அத்தனை போல் எங்களையும் எங்களுடைய நாடக நடிகர்களும் மன்னிக்க வேண்டும் என்று இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் அவதியாக அமர்ந்து காத்து எங்களுக்காக நாடக மன்றத்தினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதே போன்று விடியும் வரை அமைதியாக அமர்ந்திருந்து எங்களுடைய நாடக மன்றத்துக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். என்னடா தனிகரி வீதி வந்து விட்டோம். வந்தாச்சா? அதாம தாசி ஊடு தேவடியா ஊடு. தாசியின் வீடா? நானும் ஒரு நாட்டு இளவரசி. இந்த தாசியின் வீதிக்கெல்லாம் நான் செல்ல மாட்டேன். எனக்கு பதிலாக நீ சென்று என்னுடைய கணவரை அழைத்துக் கொண்டு வர. எதுவுமே கேட்கலையடா. எதுவுமே ஏதோ பாதிப்பட நான் கூப்பிடுறேன். சாமா யாரா அவன் சாமா விக்கிற சொட்ட? எங்க வீட்டுல தேவையான சாமான் போடா தெருப்பா. என்ன சாமா விக்கிற பொட்டன்றாமாவா மீன்பிடி காதல் கடிதம் தீட்டவே. இப்போ அது கால கட்சமா எதுவுமே கேட்கலையே. கேட்கலையே. காதல் கடிதம் என்ன பாட்டு பாடுப்பா? அந்த பாட்டு பாடா. காதல் கடிதம் நீ பாடு. சந்திரனும் சூரியனும் சொன்ன அந்த பாட்டு ஒழுங்கா பாடுறியா? தேவடியா மேல கை வைக்காது. என்னடா பாட்டு அது? தாளவர்த்தி இல்லையா? தாளவர்த்தி இல்லை. எப்படி அவங்க அம்மா வயசுல இருந்தீங்க? நீ எப்படி நண்பர் ஆளை மூஞ்சி பாரு. ஓட்டு நதி. இப்போ அது கேட்ச காதுல அந்த பாட்டு பாட சொல்லு. தெரியல உனக்கு. எதுவுமே கேட்கல. பாத்தி பண்ணி சொல்றீங்க. சாத்துக்குடி வேணுமா? வேணா நானே கூப்பிடுவா. அப்படியே ஆகட்டும்டா. என்னங்க வீடு கட்டும்போதே வாசல்ல தின்ன வச்சு கட்டாதீங்க. நான் அப்பயே சொன்னேன். போறம்போக்கு நான் எல்லாம் வாசல் திண்ணல உட்காந்து பிச்சை கேட்கணும். இது மேலோட்டி வாக்கம் தாய் கிராமத்தை சேர்ந்த ஒரு சொட்டநாய். இது செங்கல்பட்டு அடுத்த சிறுகுன்றத்தை சேர்ந்த ஒரு பொட்டநாய். ரெண்டு நாய் வந்து என் வீட்டுல சோறு எல்லாம் போங்க. அது திருப்போம் நாய் கடிச்சுப்பான்.
அந்த நாயை அடிக்க போனப்பா அது சொட்ட நாயா இல்ல பொட்ட நாயா சொட்ட நாயா இல்ல பொட்ட நாயா சத்தியமா ஒரு நாள் ஒரு சூட்டை கடிக்க போகுது நாய் கண்டிப்பா சாப்பாடு போற அன்னைக்கு யாருக்குன்னா சூட்டுல ஒரு நாய் கடிக்கிற பொட்ட நாய் சொட்ட நாய் கூப்பிடு பாணியா என்னடா அம்மா தாயே என்றாலுமே யாருமே வரவில்லையே. உங்க வீட்டுக்கார கூப்பிடு. எங்க கணவரை கூப்பிடவா? எனக்கு இவ்வளவு நேரம் அம்மா தாயே என்று கேட்டுக்கொண்டிருந்த குரலோசை தற்பொழுது அத்தான் என்று கேட்கிறது. வாசல்ல யார் வந்திருக்கிறதுன்னு பாத்துட்டு வாங்க. என்ன நியாயமா பேசுற போரு. ஏன்னா யாரா பிச்சைக்காரங்களோ வேற யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிச்சை போட சொல்ல அவங்களுக்கு என்னென்ன வியாதிக்குதோ அந்த வியாதி நான் கை தொட்டு பட சொல்ல அந்த வியாதி எனக்கு வந்துருச்சுன்னா நீ போக வேண்டாம். பார்த்து அப்படியே வாடி மாமா என்ன விட்டு போக போறீங்களா? கட்டி பூடி கண்ணால கட்டி பூடி என்ன சொன்னேன்? அரண்மனை என்னோட வளம் இருக்குதா அவளுக்கு பாதுகாப்பான உன்னை யாரை இங்க சொல்றது? நீ என்ன பண்ணீங்க? நான் நாட்டு மக்கள் குறையை தீர்த்து கொண்டு இருக்கிறேன். ஆமாடா, ஒரே நம்மள நாட்டு மக்கள். ஆமா. ஐயோ ஜென்ம சேச்சி. ஏடா நான் ஒண்ணே வந்துக்கறேன். யார் யாரு? ஊரே போட்டு வந்திருக்கேன். பொண்ணா. ஆஹா. டேய் என்ன விட போற வாயில? மூக்கு செய்யலையா? டேய் பெண் வந்திருக்கறாளா? அழகா இருப்பாளா? எப்படி இருப்பா? அடக்குவாள். மெல்லுவாள். ஏது மெல்லுவாள்? துப்புவாள். ஏய் எங்கடா இருக்கறா? அதோ பாருங்க. அட டேய் என்ன தட்ற? அட நீ. டேய் வெதி வடை மசாலா வடை தொண்டி வடை கீரை வடை தட்டியா? அவளுடைய பின்னழகு இவ்வளவு அழகா இருக்குதுனா அவளுடைய முன்னழகு எப்படி இருக்கும்? அவன் மொண்டாட்டி அழகே அவனுக்கு தெரியல. டேய் என்ன சொன்ன இப்போ? நான் வாயை திறந்தனா. டேய் இருங்கலாம். நான் காவல்காரன். சீக்கிரமா அவளை எனக்கு கூட்டி வை. போய்ட்டானா? அவன் மொண்டாட்டி எனக்கு கூட்டி வை சொல்ற மாதிரி கம்மியாட்டி. டேய் என்ன பேசுறீங்க? யார் பண்ணி வர? டேய் நான் பேசறேன். சொல்லுங்க. நான் பேசல போறீங்க. பேசலையா? சரி சீக்கிரமா அவளை கூட்டி வை போடா. மலரங்க என்னடா வீட்டுக்கார பாக்கண்டே. ஆமா இந்த சைடுல அது கிட்டறா என்னங்க மாமா ராணி என்ன சொன்ன உன்னை? என்னங்க அரண்மனையில இருக்க சொன்னீங்க. அரண்மனை பத்திரமா இரு நீ. இங்க நீ வந்த? என்னங்க உங்களை தேடிக்கொண்டு தாங்க வந்தேன். ஆமாங்க. ராணி என்னங்க என்னடி எழுதிட்டு இருக்க? நீ பார்க்காம பச்சை தண்ணி கூட பல்லுல படல. புலி கஷ்டத்தை மாட்டிக்கும். ஏய் என்னங்க அவன் யாடி கூட இட்டு வந்த? உங்களுக்காக உங்களை போட்டுக்காக தான். துணி போட்டாங்க மீன் பிடிக்க போறாங்க. முடியறாங்க மீன். என்னங்க இப்பயே வாங்க நம்ம அரண்மனைக்கு போகலாம். அரண்மனைக்கு போக வேண்டாமா? ஆமாங்க. ராணி என்னங்க சொல்றது கேளு. நாட்டு மக்கள் குறை தீர்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா ஒரே ரூம்லயே நீங்களும் திருமணம் பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. 6 மாத காலமாக உங்களையே நினைத்து வாடிக்கொண்டு இருக்கின்றேன். வாங்க. சோறு துடுத்துல சோறு துண்ணா வாந்தி எடுக்குது. தண்ணி குடிச்சா பேஜ் ஆகுது. ரொம்ப எரிச்சு போகுது போல போல போலட்டு. ராணி சொல்லுவது கேள். எப்படி என்றால் நீ நாட்டுக்கு போ, நான் பின்தொடர்ந்தே வரேன். அதெல்லாம் முடியாது. கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சு அந்த வேலையெல்லாம் காவல்கார இவன் பார்த்துக்கிட்டோம். நான் பெயிண்ட் அடிக்க மாட்டேமா. அவுட்ட வைக்க அடிப்பார் பெயிண்ட்.
என்கிட்ட பெருசுலாம் கிடையாது. என்னுடைய உணவு வாங்க அத்தான். என்னங்க எப்படி என்றால் பெண்கள் என்பது அடுப்புல இருக்கும் நெருப்பு போல. ஆமா, அது அடுப்பு- ஒரு பாகமாரி எவனா கூது கூடுவாரு. ஏய், சொல்லக்கூட மாட்டேங்கிறானா? எப்படி என்றால் எப்படிங்க? அடுப்புல இருந்தாதான் அந்த பெண்ணுக்கு மதிப்பு. அதே வெளியில வந்துட்டா என்னங்க தேவடியா வந்துட்டாப்பா ஊர் மேல. டேய் வாடா சொட்ட. வா. வாடா. ப்ளே கிரவுண்ட் மண்ட. ஆளே அவனும் பாறான். டேய் அரை கிரவுண்ட் வாடா. ஊர் சோறு கொஞ்சம் வாத்தோம்னா நாங்க தான் வாத்தியார் ஓனர்னு வெச்சுக்குது. 14 கிலோ வந்துட்டுக்குது. விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகருக்கு காவு குத்துருவா. ஆளு மூஞ்சி பராம. அதுதான் ஒரு 14 கிலோ இருக்குதுன்னா கீழே ஒரு 3 கிலோ டிங் டாங் பெல் புசி 40 லட்சம் 50 லட்சம் குத்து கம்பெனி கட்டுறீங்களே, ஒரு 3000 ரூபாய் குத்து அது ஆபரேஷன் வரக்கூடாது. அது ஆத்து வேற போடுறாங்க. வாடா அவன் மூஞ்சி பாரு அவனுக்கு. வாடா சன தவுங்க வாடா. மூஞ்சாடி குடிச்சோடியா எப்ப டெலிவரிக்கு போறா? கேஆர்கிட்ட எப்படி வருவப்பா? அமாசிக்கு அதுவும் பூசிக்கா செதுற ஓட்டேரி நரி. இவரை நீங்க பாத்துருப்பீங்கம்மா, மறந்துட்டு இருப்பீங்க. இப்ப இந்த மூஞ்சி நான் ஞாபகப்படுத்துறேன். எங்க பாத்துக்கிறீங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. புடியாத புடி அப்படி திரும்ப. எங்க எங்க பாத்துக்கிறீங்க? மண்டபத்துல சென்ட் அடிக்கிற மிஷின். எல்லா மண்டபத்திலும் சென்ட் அடிக்கிற மிஷினுக்கு இங்க இருந்து வரும் சென்ட். ஆனா இதுக்கு இங்க இருந்து வராது, இங்க இருந்து வரும். ஆளு மூஞ்சி அவனே போறான். ஆளு எங்க வாடுற? இந்த ஊர்ல ஒண்ணு வச்சு செய்யணும்டா. வச்சு செய். எங்களுடைய நாடக மன்றத்திலே சுமார் 16 பேர் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நாடகமன்ற ஆசிரியராக திகழக்கூடியவர் இன்னும் மேல்வட்டிவாக்கம் தாய் கிராமத்தை சேர்ந்து ஒரு திருவாளர் ஆர் கார்த்திகேயன். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். என்ன பண்ண போறாளோ செய்ய மாட்டாங்க விஷயம் உள்ளவும். ஏன்னா நெஞ்சு பதைக்கணும், அது சொல்லணும்னு ஆசையா இருக்குது. பாண்டிச்சேரி பக்கத்துல நாடகம் பிடிச்சாங்கம்மா. நாடகம் பிடிச்சாங்களே, சரி நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். அந்த ஊர்ல வந்து ஸ்டேஜ் போட்டு குத்தியாங்கன்னா பீச் ஒட்டுக்கு போட்டுருக்காங்க. சரி அவங்க என்ன சொன்னாங்க, வண்டிலாம் எடுத்துன்னு வர முடியாதுப்பா, பீச்சில் எங்க ஏரியா இருக்குது பீச் ஒட்டுக்கும், வேன்லாம் வந்துச்சுன்னா உள்ள மணல்ல மாட்டிக்கும் டயரு, அதனால 1 கிலோமீட்டர் முன்னாடியே பார்க்கிங் விட்டுருங்கன்ட்டாங்க. சரி அவங்க சொல்றாங்களே அது மீறி எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு 1 கிலோமீட்டர் முன்னாடியே வேன் விட்டோம். அவங்க இப்போ நாங்கள் பைக் எடுத்துட்டு வந்தாங்க. எப்போ நீங்கள் பேக்லாம் தூக்கி போக முடியாது, நீங்கள் பேக் வச்சு எடுத்துன்னு வாங்க. நான் என்ன சொன்னேன், பேக் கூட நாங்கள் தூக்கி வந்துடுறோம், தலை மேலே வச்சு கூட என் கம்பெனியில் ஒரு டெலிவரி ஆகும் அது சொன்னா. அதுக்கு என்ன சொன்னாரு, ஏன் நீங்க மட்டும் தான் பீச்சுக்கு போனீங்கன்னு வரட்டா? சரி உந்தாலே எத்தனை இப்போ பீச்சுக்கு போனோம் அவள் தானே வா எப்பான்னு. எங்களுக்கு முன்னாடி திப்பு போயிட்டு அந்த பீச் அலையாண்ட போய் நின்று தள்ளி சொன்னான். என்ன வாத்தியாரு அப்படின்னு கேட்குறான். இல்ல அங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டது எனக்கு பாத்ரூம் வர மாதிரி நான் என்ன சொன்னேன், பெரிய மனுஷனாச்சுப்பா என்னப்பா பண்றது. சரி ஆபத்துக்கு பாவையில் பீச்சில் தான் மணல் இருக்குதா, பேண்ட் மண்ணலி போட்டு மூட்டு வந்து வெள்ளக்கா. நான் சொன்னா பெரிய மனுஷன் போனா பேண்ட் மண்ணலி போட்டு மூட்டு வந்து மறுபடியும் அலையை பார்த்து தள்ளி கொஞ்சம். என்ன வாத்தியார் கேட்கறான், கால் கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, அலை வருதப்பா போய் உட்காந்து கழுவு பண்ண. அலை வந்துச்சு, அலையை விட்டா மண்ணு ஒரு வாட்டி தான் தெரியுது, 2வது வாட்டியாவது பழம் தொட்டு கை இருக்குமா இல்லையா? 2வது வாட்டி அலை வந்தது, அலையை விட்டா மண்ணு அடிச்சுக்கலாம். கொட்டா போட்டு வச்சுக்கிறாங்களே, கொட்டாவில் வரான். என்ன வாத்தியார் கேலாம், மண்ணு இருக்கு சபி சூத்த சொட்ட போடா உள்ள ஆள அவனும் பாறான். அதே மாதிரி நடக்காம இருக்கு. எப்படி என்றால் உன்னிடத்தில் ஒரு உண்மையை வளர்த்திருக்கு. சரியா? உன்னிடத்தில் ஒரு உண்மையை வளர்த்திருக்கு. ஏன் நீ கூட சூத்து வேணாம்? என்னாச்சு? எனக்கு ஏற்கனவே திருமணம் கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி செய்யற, வாயை பழகுற? அட பாவி,
என் கண்ணை கலங்க வச்சு என் பொண்ணு புலம்ப வச்சுட்டியே என் பட்டு குஞ்சு ராஜோ. இந்த பொண்ணை புலம்ப வச்சு என் கண்ணை கலங்க வச்சுட்டியே என் சவர குஞ்சு. புலம்பு சொல்றேன் எப்படியா சொல்லுவேன் இன்னொரு வாட்டியா ஒரு ரூபாய் உதவியா நீ பெச்சாங்க போடியா ஆளு பாரா அடிப்பே போச்சு. அப்படி சொல்லி எவ்வளவு நேரம் ஏய், எதற்காக மறித்தேன் தெரியுமா? எதற்காக? உன்னை நான் எப்போது பார்த்தேனோ அப்போதே நான் மறந்து விட்டேன் இல்லையே. அப்படி என்றால் மணந்தால் மண்ணைத்தான் வளர்க்க என்பது மனதில் வனக்கோட்டை கட்டிவிட்டு அதனாலதான் மறைச்சிட்டேன். என்னங்க என்படி அப்படி என்றால் இவ்வளவு நேரம் வியாபாரத்தை ஆடிக்கொண்டிருந்தது உன்னுடைய அக்கா. அக்காவா? ஆமாடி. அக்காவிடத்தில் சென்று திருமணத்துக்கு உண்டான சம்மதத்தை வாங்கிவாங்க. யாரு? நீதான். நானா? நான் போன தோட்டத்துல மரத்துல அடிப்பா. ஒரு பெண்ணுடைய பெண்ணுக்கு தான் தெரியும். நீ போயிட்டு பக்குவமா பேசி திருமணத்துக்கு சம்மதம். நீ போனா தோடப்பு காட்டிலே மரத்துல அடிப்ப, நான் போனா வா தங்க ரெண்டாவது கல்யாணம் தானே எங்க வீட்டுக்கார வச்சுக்குன்னு சொல்லுவாளாம். ஆமாடி. எப்படா இருக்கீங்க? ஏய், நீ கத்துக்கிச்சுடியா காய் கலர் விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. நான் கம்முனுக்குறேன். நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. ஐ அம் பேசிக்கலி டீசன்ட் கேர்ள். ஓகே ஓகே. என் வாய் இப்ப கலர் விட்டுறாங்க. நல்ல பொண்ணு தான். அதான் தாத்தா அனுப்பிச்சுட்டு போலுக்குதியா தெரியுங்க. என்ன நான் இங்கே இவ்வளவு வாய்க்குது, அப்ப எவ்வளவு வாய்க்கு இருக்கும் பாவம் அந்த மனுஷன். எப்படி இருக்கியா இறந்து கேசா கத்து வாய் கலர் பொம்பளைக்கா பேசல இந்த பக்கத்தில் நிற்கிறோம். இன்னும் பெரிது போகணுமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ திருமால் உந்தியில் பிறந்தவன் திருமாலோ பார்க்கடலில் திருப்பவன் பார்க்கடலோ குருமுனியின் கமலத்தினீர் குருமுனியின் கமலமோ பூமியின் சிறுமன் 1000 தலைப்படுத்த ஆதிசேஷனின் ஒரு தலைபாரம் 1000 தலைப்படுத்த ஆதிசேஷனோ சக்தியின் பெருவிரல் மோதிரும் சக்தியோ சிவன் அடக்கம் சிவனோ தொண்டருள் அடக்கம். அப்பேற்பட்ட குரு பெரியோர்கள் தனதானியவன்கள் கற்றறிந்த பெரியோர்கள் எங்களை போன்ற சக நாடக கலைஞர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தெய்வீக திருச்சபைக்கு எங்களுடைய மேலோட்டி வாக்கம் ஜீவா நாடக மன்றத்தின் சார்பாக சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு நாடு எந்நாடும் பொன்னாடாக விளங்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் கோவளம் கொடிவளம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வளங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் கிராமமாக விளங்கக்கூடிய மேல்படந்தை தாய் கிராமத்தை சேர்ந்த இன்னும் ஊராட்சி மன்ற தலைவராக திகழக்கூடியவர் இன்னும் எம்ஆர் தனபால் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் எங்களுடைய நாடக மன்றத்தினை பாராட்டி கிராம பணம் என்று சொல்லக்கூடிய பகுதி பணமாக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னாரது சேவை கலை சேவையின் மென்மேலும் பெருக வேண்டும் என்றும் இறைவனரை பெற்று நன்முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காகவும் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். அது மட்டும் இல்லாமல் விடியற் காலை வர இருக்கக்கூடிய காளி வேடத்தினை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னாரது கிரகமானதும் இந்த மேலப்படந்தை தாய் கிராமமானது மென்மேலும் இறைவன் பெற்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் நன்முறையிலே வாழ வேண்டும். அம்மனுடைய திருச்சடையானது எத்தனை போல் வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அத்தனை போல் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று அன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலப்பழந்தை தாய் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் எங்களுடைய நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னார் இறைவனருள் பெற்று அம்மனுடைய திருப்பாதத்தில் இருக்கக்கூடிய புற்றுமண்ணாதிரி எத்தன்மை போல் வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அத்தன்மை போல் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்காக ஒரு இரவு கண் விழித்தால் நம்முடைய கிரகமானது சுபிட்சமாகவும் நன்முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று இரவு இந்த